கர்த்தர் நல்லவர். சத்தியத்தை அறிவீர்கள். ஆமேன். வந்த உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்க என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். நீங்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போவதில்லை. தேவன் உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. கவலையே படாதீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் சொன்னதை குறித்து யாரும் வருத்தப்பட வேண்டாம், வேதனைக்கவும் வேண்டாம். நடந்த உண்மைகள் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன், அவ்வளவுதான். ஸோ ஆகவே கணவனை மனைவி நேசிக்கணும், மனைவியை கணவன் நேசிக்கணும் என்பது வேதத்தின் சால சிறந்த கட்டளை. ஸோ இந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படையணும், அவ்வளவுதானே தவிர வேறு எதுக்காகவும் சொல்லலை. ஆகவே தயவு கூர்ந்து புரிஞ்சு கொள்ளுங்க. அதே சமயத்தில் அம்மாவையும் நான் குறைச்சி பேசலை. அம்மாவுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு பையனுக்கு தகுதி இல்லை, என்னுடைய கருத்து. அம்மாவுக்கிட்ட போய் நீ இப்படி பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உனக்கிட்ட அதிகாரம் கிடையாது. சத்தம் இல்லாமல் அடங்கி சரி சரி அம்மா தானே அப்புறம் பார்த்துக்கோன்னு மனைவியை சமாதானப்படுத்த தெரிஞ்சால் போதும். ஹல்லேலூயா. ஆனால் அதுக்காக அம்மா கிட்டேயும் நீ அடிமையாக இருந்துடாத, மனைவிக்கிட்டேயும் அடிமையாக இருந்துடாத. இதுதான் என்னுடைய கருத்து. ரெண்டு பேர்ட்டையும் அடிமையாக இருக்காது. அந்த இடத்துல நீ நீதிபதியாக இருக்கணும். அங்கே உட்காந்து நீ நியாயம் தீரு. அம்மா விட்டு சரியா, மனைவி விட்டு சரியா, சரியானதை நீ எடுத்து செய். குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையே வராது. அவ்வளோதான். நீ வந்துட்டு இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டினாலும் தப்பு, அம்மா சொல்கிறது எல்லாம் கேட்டாலும் தப்பு. பிரச்சனை இங்கே தான் வருது. நீ எல்லாமே ஒரு சைடில் கேட்குறியே, அதுதான் பிரச்சனை. இது எப்படி நடந்தாலும் ஒன்று தெரிஞ்சுக்குங்க. மனைவி குறித்து ஒரு தடவை ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அது இல்லை இப்போ. ஆமாம், அதாவது அதில் நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தோம். நாளைய தாய் அவ மனைவி யாருங்க? நாளைய தாய். நீ முடியாமல் படுத்துட்டு அம்மா வராங்களோ இல்லையோ, அந்த இடத்துல அத்தனை பணிவிடை யார் செய்வா? மனைவி செஞ்சுதான் ஆகணும், செய்வா. எல்லாரும் தூக்கி எறிஞ்சிட்டு விட்டுட்டு போனாலும் தாய் அடுத்தது மனைவி ரெண்டு வரும். ஆனால் அந்த தாய்க்கு ஒரு ஸ்டேஜ் தான் கணவனை தொட முடியும். கரெக்டாக இல்லையா? அம்மா என்னதான் இருந்தாலும் பையன் என் பையன் அப்படின்னு விருன்னு நின்னாலும் கூட அவன் முடியாமல் படுக்கும் பொழுது, நான் சொல்லுறது புரிஞ்சுக்கிட்டுன்னு நினைக்கிறேன் நான், அந்த துணிமணிகளை அகற்றி ஒரு சுத்தம் செய்வதோ அல்லது பராமரிக்க வேண்டியதோ வந்தால் அதை தாய் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அந்த இடத்துல மனைவி தான் நின்று ஆகணும். ஸோ அதை அறிஞ்சு குடும்ப வாழ்க்கையை சமாதானத்தில் ஓட்டுங்க. குடும்பத்தை சமாதானத்தில் ஓட்டுறதுக்கு பெரிய பாலமாக ஆண்கள் இருக்கணும். எங்கேயுமே பிரச்சனை வரக்கூடாது. பிரச்சனை இல்லாத வீடே கிடையாது, அதையும் தெளிஞ்சு வச்சுங்க. எந்த வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்? பிரச்சனை இல்லாத வீடே கிடையாது. ஆனால் பிரச்சனையே இல்லாத மாதிரி காட்டுறான் பாரு, அதான் சரியான குடும்பம். நான் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், உனக்கு எப்படி மனைவி வேணும்னு கேட்டேன். அவன் சொன்னான், நேற்று நடந்த சண்டையை நாளை காலையில் அப்படி ஒரு சண்டையே நடந்த மாதிரி இல்லாமல் காப்பி குடிக்கிறீங்களான்னு கேட்குறா பாரு. அப்படி ஒரு மனைவி இருந்தால் சொல்லு. எப்படிக்கா? நேற்று அடி துட்டி நடந்திருக்கோம், வெட்டிக்கோ குத்திக்கோன்னு, காலையில் அப்படி ஒன்று நடக்கவே மாதிரி போய் காப்பி இருந்தால் சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்களா? அப்படி ஒரு எங்கே கேட்குறா? 10 நாள் இல்லை திரியிறா. இதுக்கு மூஞ்சியை விருன்னு வச்சுக்கிட்டு போச்சுன்னா கேட்க இப்படி இருக்கிறதுக்கு பேசாமல் நம்மளே பேசித்தான். இதில் நாமும் பார்க்கணும், அம்மாவும் பார்க்கணும். இதை விட பார்க்கணும், பாத்திர சத்தங்க கேட்கும் பாருங்க கிச்சனுக்குள்ள. எத்தனை பாத்திரம் ஒடு கொடுக்குதுன்னே தெரியாது. அப்படி பார்த்துட்டு சிரிக்கிறாரு ஒரு ஆள். ஆமாம் ஆமாம். சிகப்பு எந்த நிறத்தில் உடையவனும் கிடையாது. எவனா இருந்தாலும் சரிங்கிறாரு. என்னை ஏற்றுக்கொள்ளாதவனும் சரி, வாழணுமா ஒன்னே ஒன்று,
அவன் நான் சொல்லிய வசனங்களை கேட்டு இவைகளை படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின, சொல்லுங்க உங்க வாயில சொல்லுங்க, புத்திசாலி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இந்த வசனம் பாருங்க, அவர் முக்கியமான கருப்பொருள் என்னதுங்களா, அண்டர்லைன் வேர்டு. அவர் சொல்லிய வசனத்தை கேட்டபடி, அவர் சொல்ல கேட்டு அதன்படி செய்கிறவன். ரெண்டாவது என்ன தெரியுங்களா, ஒன்று புத்தி உள்ளவன், அதாவது ஞானவானுக்கும் இன்னொன்று முட்டாளுக்கும் உள்ள கம்பேரிசன் பார்க்கிறார். யார் ஞானவான், யார் புத்தி உள்ளவன், யார் புத்தி கட்ட பையன், யார் முட்டாளு அப்படின்னு கம்பேரிசன் கொடுக்குறாரு. அவர் முதல் கம்பேரிசன் என்ன சொல்றாரு, செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்ப கன்மலையின் மேல வீட்டை கட்டுனா அவன் யாராமா? வெரி குட், கையை தட்டிங்க, உங்களுக்கே பார்க்கலாம். எந்த கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கரங்களை தட்டி ஜோரா ஒரு பாட்டு பாடி. எஸ் எஸ் எஸ். கன்மலையானவரே, என்னை காக்க. கைகளை தட்டி ஜோரா சத்தத்தை உயர்த்தி. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சி நிறைந்தவரே, மகிமை. பார்த்ததான் புரிய மாட்டேங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எஸ் லார்ட் ஜீசஸ். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ரெண்டு பேருக்கு சொல்றாரு. ஒன்று புத்தி உள்ளவனுக்கு, என்னோட என் வசனத்தை கேட்டு கன்மலை மேல் தன் வீட்டை கட்டுறவன் ஒரு புத்தி உள்ளவனுக்கு நான் ஒப்பிடுறேங்கிறாரு. ஒப்பிடுறேன்னா அர்த்தம் அவனை யார் பக்கம் சேர்த்துறது தெரியுமா? புத்தி உள்ளவன். அப்போ ஒரு வீடுனோட நிறையா பேர் செல்வம் புகழ் ஆஸ்தி வஸ்துக்களை வைத்து தன் வீட்டை கட்டுறாங்க. எங்கள் வீட்டில் இத்தனை கோடி சொத்து இருக்குது, எங்கள் அப்பா கட்டணம் இருக்குன்னு இப்படி வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதன் மேலே கட்டினதை நான் சொல்லடா, கன்மலையின் மேல். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் மேல். இயேசு கிறிஸ்து என்பவர் ரூபமுடையவர் அல்ல, அவர் வார்த்தையின்படி கட்டுகிறவன். சாலமோன் சொன்னான் பார்த்தீங்களா, ஒரு வீடு ஞானத்தினாலே கட்டப்படும், விவேகத்தினாலே அதன் அறைகள் எல்லாம் இருக்குமாமா, நிலைநிறுத்தப்படும். அப்போ ஞானம் என்பது என்னன்னா கிறிஸ்துவின் அன்பு, அதான் கன்மலை. இயேசு கிறிஸ்துவை, அவருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தைகளை முன்வைத்து தன் வீட்டை கட்டுறதுனா செங்கல் வச்சு கட்டடம் அல்ல, உன் குடும்பத்தை நடத்துறத, உங்க பிள்ளைகளை நடத்துறத, உங்க கணவனோடு இசைந்து வாழுகிறத, இது எல்லாம் ஒரு வீட்டை கட்டுகிற, கன்மலை மேல் வீட்டை கட்டுகிற புத்தி உள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன். அப்போ ஒரு புத்தி உள்ளவனா இருந்தா அவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் கிறிஸ்துவுக்குள்ள தன் வீட்டை நிலை நிறுத்தணும். கையை தட்டி பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்ப ரெண்டு பேர்த்த சொல்ற, ஒருத்தன் ஞானவானாமா. அந்த ஞானவான் என்ன செய்வான்? கன்மலை மேல புத்தி உள்ள மனுஷனா கட்டுவான். இப்போ இன்னொருத்தன் புத்தி இல்லாதவன். 26 படிங்க. பெருமலை சொரிந்து 26. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன். இப்ப யார பேசுறாரு? முட்டாள பேசுறாரு. இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துங்கிறவர் கன்மலை, அவர் ஒரு பாறை. அவர் கன்மலையா இருக்கும் பொழுது, நான் பில்டிங் கட்டுவேங்கிறதுனால நான் சொல்றேன், நாங்க சில சமயம் அஸ்திவாரம் போடுவோம். நீங்க கேரளால என்ன ஒரு வீடு கட்ட சொல்லிட்டாங்க, போயிட்டு திணறிட்டேன். என்னடான்னு கேட்குறீங்களா? 5 அடி தோணுனா தண்ணி குபு குபு குபுக்குன்னு மேலே வருது, அஸ்திவாரமே போட முடியல, அவ்வளோ லூஸ் மண்ணாக இருக்குது, மண்ணு லூஸாக இருக்குது, எவ்வளோ தோணுனாலும் தண்ணி வருது, ஒரு செப்டிக் டேங்க் கட்ட முடியல,
ஒரு வாட்டர் டேங்க் கட்ட முடியல, எல்லாம் தொட்டி மாதிரி கட்டிட்டு தண்ணிகளை உறிஞ்சி வெளியே எடுத்துட்டு பண்ணாலும் செப்டிக் டேங்க் வெளியே தண்ணி உறிஞ்சாது. அந்த வீடுகள் பலமற்றவைகளாக இருக்குது. இதை விட வேடிக்கை இன்னும் நீங்கள் ஜப்பானில் போனீங்கன்னா அங்கே எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டபிள், அதாவது இங்கிருந்து இங்கே தூக்கக்கூடிய வீடுகள் தான் கட்டுறாங்க. ஏன்னா அந்த வீடுகளை சரியாக அஸ்திவாரம் போட்டு கட்ட முடியாது, ஏன்னா அங்கே பூகம்பம் ஜாஸ்தி. ஆனால் பாருங்க, நல்ல பாறை உள்ள இடங்கள்ல ஊட்டியிலலாம் கட்டியிருப்பாங்க பாருங்களேன், 5 அடிக்கு உள்ள பாறை வந்துருங்க. பாறையை நாங்கள் என்ன பண்ணுவோம், ட்ரில் போட்டுருவோம். ட்ரில்லை போட்டு 2 கம்பியை சொருகுவோம். எபாக்சின்னு ஒரு க்ரீம் இருக்குது, அந்த க்ரீமை கம்பியில் தடவி போட்டுனா யானை வந்தாலும் பிடுங்க முடியாது. அப்போ ஏற்பட்டது தட்டிட்டு அதுக்கு சும்மா மேலாப்பில் காங்கிரீட் போட்டு பில்டிங்கை கட்டுவோம் பாருங்கள், எத்தனை உயரம் எழுப்பினாலும் சாயாது சார். அதே பாருங்க, வேளாங்கண்ணி சைடு, நாகர்கோவில், இன்னும் தூத்துக்குடி சைடு, இந்த கடலோர பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கட்டடத்தை கட்டவே முடியாது தெரியுங்களா. அவன் எவ்வளவு ஆழம் எடுத்து இப்போ அதுக்கு புதுசாக அவனை கண்டுபிடிச்சி, வேறு வழி இல்லாமல் புதுசாக அவனை கண்டுபிடிச்சாங்க. ராஃப்டர் ஃபுட்டிங்னு சொல்லி ஒரு கீழேயே ஒரு பில்டிங் கட்டி அப்புறம் மேலே பில்டர் எப்படி இறங்கினாலும் அதே மாதிரி இறங்கிட்டு இருக்கும். இதை விட இன்னும் பாருங்க, கடலில் பாலம் கட்டுறான் பாருங்க, எத்தனை அடிக்க அவன் ஒரு ஹோல் போட்டு உள்ளே இருந்து தண்ணியை உறிஞ்சி எடுத்து இரும்பு ரிங் போட்டுருவான். அந்த இரும்பு ரிங்குள்ளேருந்து தண்ணியை உறிஞ்சி எடுத்துட்டு கம்பியை வச்சு காங்கிரீட் போட்டு மேலே பிரிட்ஜை கட்டிடுவான் பாருங்க. ஆனாலும் அப்பப்போ காற்றடிச்சா சில பிரிட்ஜுக்கு பாருங்க தூக்கிட்டு போயிடுது. அவ்வளோ இருந்தாலும் காரணம் என்னன்னா, அஸ்திவாரம் ஸ்ட்ராங் இல்லை. பார்த்தாராமா, பார்த்துட்டு அந்த வீட்டுக்கார்ட்ட சொன்னார், அன்பான மனைவிங்க, அழகான குழந்தைங்க, அருமையான ஒரு குடும்பங்க, இனி எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நான் இப்படி தான் வாழணும்னா. அந்த மனுஷனுக்கு ஒரே சந்தோஷம். என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க, 10 நாளாக பார்க்குற உங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு புன்னகை, ஆனந்தம் அப்படின்னாரு. அந்த குடும்பம் வேறு யாரும் இல்லை, நாங்கள் தான். என்கிட்ட தான் வந்து சொன்னார். 10 நாளாக வந்து அவர் உரம்பரைக்கு வந்தவர் பார்க்குறாரு, போகிறாரு, பார்க்குறாரு. ஒரு நாள் நான் அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு வந்து சேர் போட்டு உட்கார்றேன், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுன்னாரு. சொல்லுங்கய்யா அப்படின்னு. அப்போல்லாம் பைபிள் எல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மலான மனுஷன்தான். அப்படியே உட்கார்ந்தாரு. உட்கார்ந்துட்டு அழகா அன்பான மனைவி, அழகான குழந்தை, ஒரு கவிதையாக பேசினார். அப்படியே ஊர்ந்து கவனிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஒன்று ஒரு 2 வார்த்தை என்னுடைய நடவடிக்கைகள். மனைவியை சொல்கிறாரு, அந்த பொண்ணை அவங்க பெற்றோர்கள் எப்படி வளர்த்துருப்பாங்க. அவன் சொல்கிறான், அந்த மனுஷன் சொல்கிறாரு, இன்றைக்கி இருக்கார், அவர் பேரும் என்னவோ பேர் வரும், அவர் பெரிய மனுஷன், அவர் பேர் சொல்கிறாரு, அந்த பொண்ணை எவ்வளவு கஷ்டப்படுத்தி வளர்த்திருப்பாங்க, எவ்வளவு படிக்க வச்சுருப்பாங்க, எவ்வளவு நேசத்தில் வச்சுருப்பாங்க, அந்த பிள்ளையோடைய தேவைகள் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. பண்ணி இனி கடைசியில் எங்கள்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்கல்ல, நான் அந்த பெற்றோருக்கு நன்றி சொல்கிறேன்னு சொன்னார் பாருங்க. ஒரு ஆம்பளை சொல்ல மாட்டான் சார், அப்படி ஒரு மனுஷன் சொல்ல மாட்டான். சொல்லிட்டா சம்மந்திக்கு தலைக்கு ஏறிக்கும்பா. ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன், அந்த மனுஷனை நான் உண்மையாலுமே காலை தொட்டு கும்பிடாத குறைய அவர் முழங்காலை தொட்டு வணங்கினேன். ஏங்கையானார், இப்படி யாருங்க இருக்கா இந்த மனுஷன் சொல்கிறதுக்கு? மருமகள் அவங்க பெற்றவங்களை பற்றி இவ்வளவு அழகா சொல்ல இன்னைக்கு யார் இருக்கா? சொல்லிட்டா தலகம் வந்துடும் ஏங்குகிறவங்க தானே இருக்கிறாங்க. அந்த அன்பு கெட்டு போகாதுங்கிறாரு. வீட்டை சொல்லல அவரு, உங்க அன்பை சொல்றாரு. அந்த அன்பு விழாது. இன்னைக்கு சண்டை போட்ட மாதிரி தெரியும், ஆனா அடுத்த நாள் 2 பேர் சேர்ந்துட்டு அப்பதான் ஹோட்டலுக்கு போவாங்க பாருங்க. அந்த அன்பை சொல்றாரு அவர். அது விழாதியா? இன்னைக்கு போட்டாங்களா, அது விழாதியா? அது நாளைக்கு பாரு அவங்க 2 பேரும் எங்க போறாங்கன்னு பாரு. ஆமென். அப்படி ஒரு வீட்டை நீ கட்டணும்னா தேவ வசனம் இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கணும். வசனத்தை கீழ்ப்படியணும். இதுல என்ன சொல்ல வராது தெரியுங்களா? கேட்கிறவன் கேட்டுட்டு அசட்டியா எந்திரிச்சு போற ஒரு வாழ்க்கையை சொல்றார்.
அதான் அவர் சொல்றாரு. 26 போடுங்க. நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன். என்ன தெரியுங்களா, இன்னைக்கு எல்லாம் உட்கார்ந்து நல்ல செய்தி கேட்பாங்க. ஐயா சூப்பரா பேசினாரியா, ஆனா வீட்டுக்கு போனே கை ஓங்க ஆரம்பிச்சிருவேன், வீட்டுக்கு போனே இடவாட பிடிப்பான். அதனால உன் வாழ்க்கையில நீ என்ன நிம்மதியா பார்த்த? கணவனுக்கும் சரி நான் சொல்றேன், மனைவிக்கும் சொல்றேன் நானு, நீங்கள் உங்க வாழ்க்கையை தேவ வசனத்துல கட்டுங்க. உன் கணவனை உங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்தை 3வது ஆள் நுழையக்கூடாது. மூக்கு இன்னொருத்த மூக்கு நுழைச்சு உன் வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து பேசக்கூடாதுங்க. இது இன்னைக்கு சொல்ல, நான் பல வருடங்களுக்கு முன்னாடி நிறைய பேத்துக்கு சொல்லியிருக்கேன். உனக்கு நீயே பஞ்சாயத்தை தீர்த்து கொள்ள தெரியலன்னா உனக்கு இன்னொருத்த பஞ்சாயத்துனா அப்ப உனக்கு வாழ தெரியல. நான் சொல்ல, கர்த்தர் சொல்றாரு, நீ அவர் சொல்ல வசனத்தின்படி கேட்டு. இன்னைக்கு என்ன தெரியுமா, இன்னைக்கு இங்க கேட்கறாங்க, இதோட விட்டுட்டு போயிடுறாங்க. அதான் அவர் சொல்றாரு, கேட்டுட்டு அதன்படி வாழ்கிறவன். 2 பேருக்கு சொல்றாரு, வசனத்தை கேட்டு அதன்படி வாழ்க. சார் நான் போனேன் வந்தேன் பேட்டேன் எல்லாம் அப்படி ஆஹா மெசேஜ் கேட்டு உட்கார்ல, நீ கேட்டு அதன்படி நட. நீங்க கெஞ்சி கூத்தாடி ஜெபிச்சு உபவாசம் போட்டு ஒரு குழந்தைய பெத்துக்கிறது பெருசு இல்ல. நான் யார் மேல பொறாமப்படுவேன்? பொறாமை இல்லை, பொதுவாக சொல்றேன், சந்தோஷப்படுவேன். தெரியுங்களா, 2 ஆண் பிள்ளைகளை பெற்றவங்களை பத்தி நான் சந்தோஷப்படுவேன். இவங்களாம் பாக்கியவான்களாம்பேன். அதாவது பொட்ட பிள்ளைகளை மோசம் சொல்ல, நான் 2 பொட்ட பிள்ளைகளை பெற்றப்ப என்கிட்ட கேட்டாங்க, தம்பிதுன 2ஆவதும் பொண்ணுன்னாங்க. நான் சொன்னேன் 2 பொண்ணுன்னு. கர்த்தர் அதே மாதிரி கொண்டு வந்துட்டாரு. அல்லேலூயா. நம்ம எதுக்கும் கலங்கினா இல்லை. என் பிள்ளைகளை பையனாட வளர்த்து வச்சிருக்கேன், எல்லா ஞானத்தையும் கொடுத்து வச்சிருக்கோம். சார் அதுக்கு தான் சார் உனக்கு குழந்தை. என்னமா குழந்தைய பெத்துட்டான்னு எங்க யாருக்கிட்டே வளர்த்த விடக்கூடாது. உன் பிள்ளைய நீ வளர்த்துவியா? அதை தான் அவர் கேட்கிறாரு. கண்மலையின் மேல் கட்டின வீடா இருக்கணும். வீடுனோட கட்டடத்தை யோசிக்காத. வாழ்ந்துட்டு இருக்கிற உன்னுடைய கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சொல்றார். நீ மனைவிக்கு என்ன நீ கடமையை ஆற்றின? உன் தாய்க்கு கூட நீ என்ன கடமையை செய்த? அப்படியே தாயை விட்டுட்டு போய் சொல்லிட்டாரா? எப்படியே போன? இல்லை தாய்கிட்ட போய் கணக்கு கேட்க முடியுமா? நீ எவ்வளோ செலவு பண்ண நான் தரேன்னு சொல்லி ஒருத்தன் கேட்டாலாமா, நீ எவ்வளோமா செலவு பண்ண, எல்லாம் கணக்கு போட்டு சொல்லு, முதல்லேருந்து நான் பிறந்ததுலேருந்து. நானா தாய்ப்பாலுக்கு விலை உண்டா? என்ன கணக்கு கேட்குற? யார்கிட்ட கணக்கு கேட்குற? கணக்கு கேட்குற தகுதி உனக்கு இருக்கா? சார் கடமை இருக்கு சார். தீ உழுகுதா பேய் உழுகுதான்னு தெரியாத உன் வயசுல உன்னை அரவணைச்சால ஒரு தாய் சொல்றான், ஒரு பையன் சொல்றான், அம்மா சொல்லுது, நான் சொல்லியிருக்கேன் இந்த கதையை. எல்லாரும் ஸ்கூல்ல தன் பேரண்ட்ஸை கூப்பிட்டாங்களாம், பேரண்ட்ஸ் மீட்டிங்கு. இந்த பையன் மட்டும் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போட மாட்டேன்ட்டாலாம். அந்த அம்மாவும் சரி சரின்னு விட்டுடுச்சான். ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு மூஞ்சியெல்லாம் ஒரு தீ தழும்பு மூகத்தை. அதனால உன்னை பார்த்தாலே எனக்கே பயமுவா, மற்றவங்க பசங்க பார்த்தா என்னமா நினைப்பாங்க அப்படின்னாலாம். சரிப்பாண்டுச்சான். மறுபடியும் எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்களா அடுத்த வருஷம். அப்போ இவன் பையன் அப்பாவை கூப்பிடலையா, அருவறுப்பு நானாமா. அப்போ கேட்டான், ஏம்மா நீ மட்டும் இப்படி இருக்க அப்படின்னானாமா. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்ல,
இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் பெண்டிகாஸ்ல ஏன் தெரியுமா இருக்கோம்? ஆர்சிக்கும் சிஎஸ்சிக்கும் தெரியாத ஒரு பெரிய ரகசியம், வேதத்தை குறித்து தெரிஞ்ச ஒரு சபை எதுனா பெண்டிகாஸ்ங்க. பெண்டிகாஸ்ட் வேதத்தை தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அத்தனையும் கற்றுக்கொள்ளுவன். நீ கற்றுட்டு இதுக்கு எதிராக நடக்கணும்னு நீ முயற்சி செய்யறிய, அது கர்த்தருக்கு செய்யற துரோகம் இல்லையா? நீ உன மனைவிக்கு செஞ்சியா, அம்மாவுக்கு செஞ்சு எனக்கு தெரியாது, கர்த்தருக்கே செய்த. அவர் சொல்றது என்னன்னு அதன்படி கேட்டு செய்கிறவன் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்கிறார். யாரை கம்பேர் பண்ணுவேன் தெரியுமாங்கிறார். மனைவியானாலும் சரி, உடனே உனக்கு நகை வேணும், நட்டு வேணும், போல்ட் வேணும்னு உட்காந்துருக்காத. கர்த்தருக்குள்ள இந்த குடும்பத்தை உனக்கு எப்படி நடத்த முடியும்னு அன்பு பிள்ளைகள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு குழந்தைய கொடுத்தாரு, எவ்வளோ பெரிய பாக்கியம். உங்களுக்கு தெரியுமா, குழந்தை இல்லைன்னு என்கிட்ட வந்து அழுகிற பிள்ளைங்க எத்தனை இருக்குன்னு தெரியுமா? நான் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இடத்துல இருந்து என் உள்ள என் இதயம் கண்ணீரோடு இருந்திருக்கு தெரியுமா? அப்படி அழுத பிள்ளைகள் மத்தியில் கர்த்தர் உன்னுடைய கர்ப்பத்தை திறந்தார், உனக்கு ஒரு பிள்ளைகளை கொடுத்தார். அந்த பிள்ளைய கர்த்தருக்கு நேரம் நீ வளர்த்துனியா? ஆனா அந்த பிரச்சனை இருக்கிறதா காட்டாம வழி நடத்தி போய் நீ சரியான கிறிஸ்துவ பிள்ளை. ஒரு தாய்க்கும் சொல்றேன், உன் பிள்ளைய தேவ வசனத்துக்குள்ள நீ நடத்து, உன் குழந்தைய வார்த்தைக்குள்ள நடத்துங்க. அவங்க எதிர்காலம் வசனத்தினால் கட்டப்படணும். சார் காசு பணம் அப்புறம் சார், எத்தனை காசு இருக்கிறவங்க இன்னைக்கு எத்தனை பேர் அழுதுட்டு இருக்கிறவங்க தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் சகோதரி பணம் பணம் பணம்னு கிறிஸ்துவ பேரை இந்து பேரை மாற்றி கிறிஸ்துவ இந்துக்கள்னு மாற்றி கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்தாச்சு. அந்த குடும்பம் ஒரே ஒரு தடவை என் மனைவிட்ட பஸ்ஸில் போகும்போது ஒரு சொன்ன வார்த்தை தெரியுமா? சம்பாதிச்சிட்டங்களா, ஆனால் குடும்பத்தை விட்டுட்டேன்ட்டாங்க. நீ சம்பாதிச்சு என்னத்துக்கு பிரயோஜனம்? ஏன் அந்த சம்பாதனை கர்த்தர் உனக்கு தரமாட்டாரா? நான் என் பிள்ளைகளுக்காக தான் சொன்னேன், நீ ஜென்ரல் கவர்மெண்ட் எங்கிட்டையும் சொன்னாங்க ஹிந்துவா மாத்திக்கோ, ஹிந்து பேர் வச்சுக்கோ. நாங்க சார் என்ன சார் விசுவாசம்? நான் எதுல இருந்தாலும் கர்த்தர் என்ன உயர்த்துவார், ஆமென் சொல்லு, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை விட்டு போட்டு நான் இந்துக்களை இருந்தாதான் எனக்கு ஜாப் கிடைக்கும். ஏன் அந்த ஜாப்ல நான் செத்துருவாரா? உனக்கு என்ன பென்ஷன் வந்துடும்? ஒரு 6 ரூபா வருமா வரும்? நீ ரிட்டையர் ஆனவனே கர்த்தர் உனக்கு கோடி கணக்கில் தர வல்லவராக இருக்கிறார். அதான் விசுவாசம். நீ உண்மையாலுமே விசுவாசியா இருந்தா ஹிந்துக்கள் ஹிந்துன்னு இருக்கிற உன் பேரை தைரியமா கிறிஸ்துவனை மாற்று பார்க்கலாம். சொன்ன ஆளை காணமையா சில பேத்துக்கு. எதை அவர் சொல்றாரு? நான் சொல்லிய வசனத்தை கேட்டு, நான் சொல்லல, நீ வழிபடுகிற தெய்வம் சொல்லுது, நீ விசுவாசிக்கிற தெய்வம். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? அவிசுவாசம் சார், சும்மா விசுவாசங்கிற பேர்ல பேசாத. நீ உண்மையான விசுவாசியா இருந்தா எங்க உன் ரெஜிஸ்டர்ல காட்டு பார்க்கலாம். கேட்டா விசுவாசி. இதெல்லாம் ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு. அதனாலதான் சார் குடும்பங்கள் கட்டப்படல. ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த குடும்பத்துக்குள்ள வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா உன் அவிசுவாசம், உன் அவிசுவாசம். ஆனா சொல்றது, ஆண்டவர் எனக்கு அது செய்யல, ஆண்டவர் எனக்கு செய்யல. நீ இழக்க நேர்ற காரியம் என்ன சார்? நானும் தான் சார் இழந்திருக்கிறேன் நிறைய பணங்கள், ஆனால் அதை விட 10 மடங்கு எனக்கு திருப்பி தந்திருக்கார் சார். கையத்தட்டு. சாட்சி உள்ள மனுஷன். இன்னும் ஒரு 2 மாதம் போட்டு ஒரு சாட்சி சொல்றேன். ஹல்லேலூயா. தேவன் மகா பெரியவருங்க, மகா வல்லவருங்க. நான் சொல்லல தாயே, அவர் சொல்றாரு, நான் சொல்லிய இந்த வசனங்களை கேட்டுங்கிறார், அதன்படி கண்மலையின் மேல் கட்டுகிறார். நீ இப்படி இருந்தா உன் புள்ள என்ன விசுவாசத்துல வளரும்? உனக்கு கர்த்தர் குழந்தைகளை கொடுத்தாரு, என்ன அவிசுவாசத்தை வள கூட்டுறதுக்கா? மேனேஜர் போஸ்ட், ஹை போஸ்ட்ல உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் அவுட்டு. ஒரு ஆள் இருந்தா ஒரு ஆபீஸை மெயின்டைன் பண்ணலாம். வந்துருச்சு.
வரப்போகுது. இப்போ சில கன்சன்ட்ரேஷன்ஸ் அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாருக்கு இனி நல்ல வாய்ப்பு இருக்குன்னா விவசாயிகளுக்கு நல்ல வாய்ப்பு. விவசாய படிப்புக்கெல்லாம் நிறைய பேர் வரப்போகிறாங்க. ஏன்னா ஏஐ விவசாயத்துக்குள்ளே ஒன்றுமே செய்ய முடியாது, அதில் கை வச்சு அவன் பாடுபட்டு தான் ஆகணும். ஹையர் சேலரி விவசாயத்தில் தான் வரப்போகுது, நல்லா தெரிஞ்சுங்க. ஆண்டவர் சொல்கிறார் வசனத்தினாலே கட்டு அப்படிங்கிறார். சரி, நேரம் போயிட்டுக்கு நிறைய பேசலாம்னு நினச்சிட்டு வந்தேன். ஆண்டவர் இந்த நேரம் இன்றைக்கே போயிடுச்சு. இது யார் சொன்னா? அந்த நேரத்தில் அவர் சொன்னதாக சில கருத்து கணிப்புகள் சொல்லப்படுகிறது. சரி, இப்போ இது சீசர்கள் சொல்லப்பட்டதுன்னா உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்டது. ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 3:11 வேகமாக படிங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனம். 11ஆம் வசனம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய, நல்ல கவனிங்க. எல்லாமே இன்னைக்கு ஆண்டவர் என்னன்னு தெரியல, குடும்பத்துக்காக பேசுறாரு. நான் வேற ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்தேன், அது குடும்பத்துக்குள்ள பூந்துருச்சு. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. நான் என்னதுங்களா அர்த்தம்? டேய், நீ என்ன யோசிச்சாலும் முடியாதுடா. அங்க என்ன சொல்ல வர தெரியுமா? நீ வேணா எனக்கு எதிர்ப்பா நினைச்சிட்டு என்ன வேணா பிளான் பண்ணு. பாக்குறியா நான் டிப்ளமா படிச்சு காக்குறேன், பாக்குறியா நான் டிகிரி முடிச்சு காட்டுறேன், பாக்குறியா நீ என்ன குதிச்சாலும் சரிங்கிறார். நான் சொல்ல அவர் சொல்றார், வேற அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் முடியாதுடான்ட்டார். நீ வேணா பிளான் பண்ணிக்கோன்ட்டார். அல்லவோ என் அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு கவர்மெண்ட்ல எனக்கு வேலை கிடைக்கணும், என் பேரை மாற்ற மாட்டேன். கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கணும், நான் மதம் மாற்ற மாட்டேன். சந்தோஷம், நல்லா இரு, வேண்டாங்களே. ஆண்டவர் சொல்றாரு, என்னை அல்லாமல் உன்னால ஒன்றும் செய்ய முடியாத மகனே. வேலை கிடைக்கும் இருந்தா என்ன வேலை கிடைக்கும்? வேலை கிடைச்சவன் எத்தனை பேர் என் நிம்மதியா இருக்கேன்? இன்னைக்கு தெரிஞ்சு எழுதி வச்சுக்கோ, கண்மலையின் மேல உன் வீட்டை கட்டு. அப்படி விசுவாசத்தோட செய்கிற உன்னுடைய காரியத்தை கர்த்தரே கண்மலையா இருந்து உன்னை உயர்த்துவார். அதான் அவர் சொல்றாரு, அவன் புத்தி உள்ள, எப்படி அழகா சொன்னா தெரியுங்களா? இதை தியானிக்கல ஆச்சரியமா, புத்தி உள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேங்கிறாரு. யாருக்கு ஒப்பிடுவாராமா? புத்தி உள்ள வந்து. நீ யாரா அவிசுவாசி? நீ விசுவாசி கடமை கிறிஸ்தவனா இருக்காத. என் அன்பு பிள்ளைகளுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், கடமை கிறிஸ்தவர்களா இருக்காதுங்க. கடமைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தேன், என்னைக்கோ ஒரு அற்புதம் நடந்தது, அதனால நான் நம்பினுங்க, நான் வந்துட்டு இருக்கேங்க. ஞாயிற்றுக்கிழமை தவற மாட்டேன், கிறிஸ்துமஸ் தவற மாட்டேன். அந்த கிறிஸ்தவனை நான் கேட்கல, நான் அந்த கிறிஸ்தவனுக்கு போதிக்கவும் இல்லை. கர்த்தர் பேர்ல விசுவாசமா உள்ள கிறிஸ்தவனுக்கு கண்மலையின் மேல கட்டினவனுக்கு பேசிட்டு இருக்கிறேன். இந்த சட்டத்தை கேட்கிறவன் கேட்டபடியே நடத்துங்க. ஹல்லேலூயா. சார், நோவாவோட வாழ்க்கை பார்த்திருப்பீங்க. நோவா எந்த அஸ்திவாரத்தில் பேழையை கட்டுனான்? அந்த அம்மாட்ட போகிறேன், பேர் என்னம்மா அப்படின்னாங்களா? ஜாக்லின் அப்படின்னா. ஜாக்லினா? உடனே டிராவை திறந்துச்சு, ஒரு பைபிள் எடுத்து வச்சுட்டு, நாங்கள் நாயக்கர் குடும்பம், வெட்டி போட்டுருவாங்க, ஆனாலும் நான் பைபிள் படிக்காமல் ஹாஸ்பிட்டலில் வரவே மாட்டேன் பாருங்க அப்படின்னு பைபிளை காட்டிட்டு வைக்கிது. அது சொல்லுது, உங்கள் மேலே எனக்கு பொறாமைங்குது. என்ன, நீங்கள் கிறிஸ்தவர்களாக பிறந்துட்டீங்க, நான் இந்துவாக பிறந்து திருட்டுத்தனமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன். அப்படி வேதனைக்கிற குடும்பங்கள் நிறையா இருக்கு. நீ எங்கே உட்காந்துட்டு என்ன அவிசுவாசம்? நீ எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற? உங்களில் ஒருவன் ஞானத்தில். யாருக்கெல்லாம் ஞானம் இல்லைங்க? எல்லாருக்கும் ஞானம் இருக்கு. அப்புறம் ஏன் வீட்டுக்குள்ள சண்டை? வீட்டுக்குள்ள சண்டை இருக்குன்னா நான் சொல்ற சண்டை என்னதுங்களா? பெரிய அளவுக்கு. இன்னைக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு தெரியுமா? ஒரு பொண்ணு, 2 பேத்துல ஒரு பொண்ணு என்ன சொல்லுது, நீ ஒன்று செய்ய, அடுத்த மாதம் குழந்தைக்கு பர்த்டே வருது,
நீ அது முடிஞ்சோடனே நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடாமா, இன்னும் சாதாரணமாக சொல்லிட்ட. இது அந்த பொண்ணு சொன்னால் என்ன பண்ணுவ? அதே பொண்ணு சொன்னிச்சுன்னா என்ன பண்ணுவ? நீ அந்த பிள்ளையோட வாழ்க்கை பண்ணுற. குடும்பத்தை நல்லா தெரிஞ்சுங்க. வீட்டை இல்லை, வேதம் வீடுன்னு சொன்னது உதாரணத்துக்கு. குடும்பம் என்பது என்ன தெரியுமா? மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், தாய், தகப்பன் எல்லாரையும் தான் நான் சொல்றேன். நீங்கள் அன்பில வாழணுங்கிறாரு. அந்த குடும்பம் கட்டப்படணும். மொர்தேக்கா ஒரு மனுஷனுடைய எடுத்த முடிவு, அதுக்கு ஒத்துழைச்ச எஸ்தர். இந்த குடும்பமே என்ன ஆகி போச்சுங்க, ஒரு பெரிய தேசத்தையே கர்த்தருக்குள்ள அடிமையில அன்பில் கொண்டு வந்தாங்க. யூத ஜனம் முழுவதும் தப்பி வைக்கப்பட்டது. மொர்தேக்காய் சாதாரணமாக இருந்த ஒரு குடும்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்களும் அதன்படி கட்டி வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் தான், நான் என்னை மட்டும் விடலை, என்னையும் தான் சொல்கிறேன், உங்களையும் தான் சொல்கிறேன், எல்லாரையும் சொல்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் கட்டி வாழ்ந்த வீடு உங்கள் அஸ்திபாரம் திடமுள்ளதாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு ஆச்சரியமாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு அற்புதமாக இருக்கணும். எங்கள் டேடி மம்மிக்குள்ள சண்டையை நான் பார்த்ததே இல்லைன்னு எந்த குழந்தையாவது நீங்கள் சொல்லும்படி வளர்த்திருக்கீங்களா? சொல்லுங்கய்யா. ஒருத்தர் அப்படி செய்யலையே. பழைய ஆதாம் அப்படிதானே. முதல் ஆதாம் என்ன பண்ணுனா, அவனுடைய சத்தம் காதிலே உழுகலையே. தோட்டத்தில் ஆதாமேனு ஓடி வந்த நின்ன ஆதாமுக்கு பாவம் செய்து குற்றவாளி ஆனோனே ஆதாமேன்னு சொன்னோன்னே சத்தம் இல்லாமல் இருந்தானே, சத்தம் காதில் விழுகலை. சார் எங்கே இருக்கிற? நான் கெபிக்குள்ளே இருக்கிறேன், நிர்வாணமாக இருக்கிறேன். நிர்வாணம் வெக்கத்தை குறிக்குது. என் அன்பு பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை. இந்த வசனம் ரெண்டு காரியத்தை சொல்லுது. ஒன்று எச்சரிக்கை, இன்னொன்று கீழ்ப்படிதல். ஒன்று எச்சரிக்கை சொல்லுது, கவனமாயிரு. நீ என்ன படித்தாலும் என்ன மேன்மையாக வந்தாலும் தாய்க்கு பிள்ளை தான். அவன் எங்கே ஆனமாலேயே ராஜாவாக போனாலும் அம்மா சொல்லுமாம்மா, ஒரு ஓரத்துலேருந்து எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லுவேன், டேய் நீ ராஜாவாகி நாளைக்கு யானை மேலே நீ போனாலும் சரி, நான் ஓரத்தில் நின்று என் புள்ள போகிறான்னு தான் சொல்லுவேன், தவிர ராஜா போகிறான்னு சொல்ல மாட்டேன்டா. இத்தனை அன்பை நம்ம கொட்டி வச்சு ஒரு இந்திய கலாச்சாரம் இருக்கு சார். என்ன நினைச்சிட்டீங்க? இந்திய கலாச்சாரம் பொறாமைப்படுறாங்க வெளிநாட்டுக்காரர்கள். அப்ப பெண்டிகாஸ்காரன் நீ ஏன் கட்டி குட்டிச்சவர் ஆகிட்டு இருக்கிற? உன் குடும்பத்தை கவனி, உன் குடும்பத்தை வசனத்துக்குள்ள நடத்துங்க சார், வசனத்துக்குள்ள நடத்துங்க. இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போலாம். பேதுரு தவறி போனான் சார், திரும்ப எழும்பு தேவனை கட்ட சொன்னான் பாருங்க. அவன் அன்போடு அவர் நேசித்தார் பாருங்க. விழப்போன கடலுக்குள்ள மூழ்க போன பேதுருவை கைதூக்கி எடுத்தார். 3 தடவை மறுதலிச்சான் சார். ஆனாலும் அவன் மனதை தொட்டு தேவன் மனம் திரும்ப செய்தார்.
நீங்கள் இப்போ கட்டி வச்சிருக்கிறீங்களே ஒரு குடும்பம், அன்பான மனைவி, அழகான பிள்ளைகள். ஆணுக்கு என்ன சொல்லலாம்? யாரோ கவிதை எழுதுறவங்க சொல்லுங்களா? அன்பான மனைவி சொல்லிட்டேன். யாபேஸ் நல்லா கவிதை எழுதுவார்னு கேள்விப்பட்டேன். அப்படிலாம் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க பிரதர்ன்றீங்களா? அன்பான மனைவி, அழகான பிள்ளை, அருமையான கணவன். கையை தட்டிட்டு பார்க்கலாம். அவங்கவுங்க வாழ்க்கையில் நடக்கிறதான்னு சொல்லுவாங்க. மற்றவங்களா மௌனமாக இருந்தீங்களா இல்லையா? யாரோ சொன்னீங்க? ஹல்லேலூயா. சொல்லுங்க. சொன்னால் நடக்காது, சொல்ல தான் நடக்கும். உங்கள் கணவனை குறித்து அருமைன்னு சொல்லிக்கிட்டே இருங்க, அது அருமையான கணவனாய் மாறுவான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மனைவிமார்கள் நிறையா பேர் கணவன் செய்த சின்ன சின்ன விஷயம் கூட பாராட்ட மாட்டாங்க. பாராட்டிட்டு நமக்கு பேர் வராமல் போயிடுச்சுன்னா, சார் அவன் திறமை அவனுக்கு, உன் திறமை உனக்கு, அவ்வளவுதான். கணவனை பாராட்டி பழகு.